ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தம், ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு மகத்தான வாக்கு தத்தம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45 அதிகாரம் 11 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரும், அதாவது அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். இது ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறவர். ஆச்சரியமான ஒரு கிருபையை விளங்க பண்ணுகிறவர். வரும் காரியங்களை அவரிடத்துல கேட்டா அவர் நமக்கு வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போ ஒரு காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தை தெரியவில்லை நமக்கு. அப்படி தெரியாத போது நாம் அதை ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் நமக்கு அதை மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக, மிக மேன்மையாக நமக்கு அதை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சமயம் நாங்கள் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ நான் கேட்குற ஆண்டவர்கிட்ட, அந்த வேதத்தை தியானிக்கிற அந்த சமயத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இது எப்படி இருக்கும் தெரியல, எனக்கு இது என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியல. நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கீங்கப்பா, ஆனால் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதன் மேலே ஒரு தாகம், அதாவது என்னன்னா, பூமியிலிருந்து பனி எழும்பி பூமியை நனைத்தது. அந்த காலத்தில் மழை இல்லை, ஒன்றும் இல்லை. பூமியிலிருந்து பனி மேலெழும்பி மீண்டும் பூமியை நனைத்தது. இது எப்படி நடந்திருக்கும்? இது என்ன மாதிரி சாத்தியம்? இது எப்படி நடந்திருக்கும்? என்னுடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, அதை பார்க்கணுமே அப்படின்னு. இது நான் சொல்லி ரொம்ப நாள், கொஞ்ச காலம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் நான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அவர் வீட்டுக்கு போய் தங்கிட்டு, அங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு, ஒரு ஜெபங்கள்லாம் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரணும். அதற்காக போயிருந்தோம். அதிகாலை நேரம், ஒரு 5:30 மணி இருக்கும். விடியல் அப்பதான் விடிய ஆரம்பிக்குது. விடியல் லேசாக வருது. என்னை யாரோ ஒருவர் தட்டி எழுப்புகிறார்கள். அப்போ நான் கண்ணை விழித்து பார்க்குறேன், யாரும் இல்லை, ஆனால் யாரோ நிற்பதை நான் உணர்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், எழுந்திருச்சு. நான் நின்ற பொழுது அவர் வந்திருந்த அவர் சொன்னார், என்னோட வா. அப்போ நான் அவர் கூட போகிறேன். அவர் கூட போனால் வயல்வெளிக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்தி வயல்வெளியை பார்க்க சொல்லுகிறான். நான் அப்படி வயல்வெளியை பார்க்குறேன். வயல்வெளி முழுசும் பனி. அப்போ தான் பனி இறங்குது ஃபுல்லாக. வயல்வெளி ஃபுல்லாக தண்ணீர் கீழே வரல. செடிக்கு மேலே, பயிர் மேலாம் தண்ணி இல்லை. ஆனால் மேலே மேகம், அதாவது ஒரு புகை மூட்டை மாதிரி அப்படியே மேலே வரலும், ரொம்ப தூரம் வரல, அந்த புகை மூட்டை மாதிரி அப்படியே பரவி இருக்கு. நீ போய் படுத்துக்கோ. நான் படுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னுடைய ஜெப நேரம் ராத்திரி மிட்-நைட் தான். ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி 4 மணிக்கு இப்போ படுத்துருவேன்.
அந்த டைமில் ஆண்டவர் எழுப்பி போய் படுத்துக்கோன்னா படுத்துட்டேன். மறுபடியும் 6 மணிக்கு என்னை எழுப்பினான். இந்த 6 மணிக்கு நான் எழுப்பும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அப்போ தான் சூரிய உதயம் ஆரம்பிக்கிற நேரம். அதாவது அந்த சூரியன் உதைக்க போகிறது. அதற்கு முன்பு அந்த வெளிச்சம் அப்படி இருக்கு. நான் அப்படி பார்த்துட்டு அந்த வயல்வெளிக்கு நேராக நடந்து போனேன். அங்கே பார்த்தா ஒரு திக்கு கிளவுடு, அதாவது ஒரு 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 மேகம் மாதிரி அப்படி மேலே வரல இருந்தது. சுருங்கி ஒரு திக்கா 1 அடி அளவிற்கு ஒரு திக் மேகம் அந்த வயல்வெளி அந்த பகுதி முழுவதும் மூடி இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு வயல் நிலத்தில் பார்த்தா தண்ணீர் இன்னும் வரல, தண்ணீர் ஊற்றப்படலை அது மேலே. சரி வந்து படுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. 6:30 மணி, 6:30, ஒரு 6:45 அந்த நேரம் எழும்பி என்னை போய் நிறுத்தி காண்பித்த இடத்துல போய் பார்க்கிறேன். அந்த மேகம் இல்லை, அந்த எதுவுமே இல்லை. சூரிய உதயம் ஆயிடுச்சு. அது லேசாக அப்படி உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வயல் நிலத்தில் போய் பார்த்தா வயல் நிலம் முழுவதும் மழை பெய்தார் போல இருக்கு. மழை பெஞ்சது மாதிரி இருக்கு. அப்படி முத்து முத்தா தண்ணி, கீழலாம் தண்ணி. அப்பதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்படிதான் நடந்திருக்கும் ஆண்டவர் அன்றைக்கு? ஆமா, நீ கேட்டல, அதனால உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். அப்ப நம்ம காரியம் தெரியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்லி தருவார். அப்ப இந்த மாதத்தில் நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், நம்ம இடத்துல என்ன காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை நான் உனக்கு அறிவிக்க வேண்டுமே ஆனால் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளு, விசாரி. தேவ சமூகத்தை நாம் ஜெபிக்கும் பொழுது இது என்ன ஆண்டவரே நம்ம கேட்கணும். இது தெரியலையே ஆண்டவரே நம்ம கேட்கணும். இது புரியலையே ஆண்டவரே நம்ம கேட்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம அதி மேதாவி இல்லை, நம்ம ரொம்ப மேதாவித்தனமா நடப்போம். எப்படி தரமா நடப்போம்? ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாடி சொல்ற, அதான் எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் இப்படிதான் நடத்துவீன்னு எனக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் அமைதியா இருப்பார். ஆனா இங்க சொல்றாரு, நான் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் அதை சொல்லி தருகிறேன், அதை கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப இந்த மாதத்துல நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? வேத வசனங்களை அறிந்து கொள்ள ஜெபிக்கணும். இந்த காரியம் வருகையில் சொல்லப்பட்டிருக்கிறத, எழுப்புதல் சொல்லப்பட்டிருக்கிறத, இந்த ஆண்டவருடைய வருகை இப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்க, அதெல்லாம் கற்றுக்கொள்ள, அதெல்லாம் அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். கேளுங்க, கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு விசேஷமா வின்சென்ட் செல்வகுமார் அப்படின்ற ஒரு தேவ மனிதர். ஏன் அவர் தேவ மனிதர் அப்படின்னு சொல்றேன்னா, ஆவியானவர் அவருக்கு பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பலர் பலவிதமாய் பல காரியங்களை பேசினாலும் நானுடைய செய்தியை உற்று கவனித்த பொழுது எனக்கு கிடைத்த பல காரியங்கள் அர்த்தம் நான் கேட்டிருப்பேன். நான் ஜோம் பண்ணியிருப்பேன், எப்பயோ ஜோம் பண்ணியிருப்பேன். அதற்கு அன்றைக்கு அவர் அர்த்தம் சொல்லி கொண்டிருப்பார். அவர் சொல்றாரு, இப்ப அதான் பெரிய ஆச்சரியம். அவர் சொல்றாரு, யுத்தம் நடந்ததே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில யுத்தம் நடந்துச்சு. இது ஏதோ சாதாரண எதேசியா நடந்த யுத்தமா அப்படின்னா இல்லை. கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒரு யுத்தத்தினுடைய அடையாளம் அது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற ஒரு யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள்.
அந்த யுத்தம் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, அது உலகம் முழுவதையும் பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்போ அவர் நம்ம வரும் காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்லி தருவாருன்னு சொல்கிறேனே, அதற்கு உதாரணம் தான் இது. அவர் அதை குறித்து மேலதிகமாய் தேவனிடத்தில் கேட்டிருக்கார். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஐபிரத்து நதிக்கரையில் 4 தூதர்கள் கட்டப்பட்டிருந்தானே, அந்த 4 தூதரில் ஒவ்வொரு தூதனை கட்டவிழ்க்க சொன்னேனே, அந்த 4 தூதரில் முதலாம் தூதன் கட்டவிழ்க்கப்பட்ட 1 மணி நேரம் அந்த யுத்தம் என்று சொன்னதான் இப்போ இந்த 1 மணி நேரம் யுத்தம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஈரான் சொல்லுகிறது தான் பெர்ஷியா. அப்ப பாருங்க, தேவன் வரும் காரியங்களை குறித்து நம்ம கேட்ட சொல்லி தருவாரா? சொல்லி தருகிறார். வேதத்தில் உள்ள ரகசியத்தை மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தில், நம்ம வேலையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய மற்ற எல்லா காரியத்திலையும் நமக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸில் தெரியல, இது எப்படி நடத்த போறேன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் கேட்ட ஆண்டவர் அதற்கான வடிவாசலை சொல்லி கொடுக்கிறார், நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் அதில் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாற முடியும். இதைத்தான் ஆவியானவர் இந்த மாதத்தில் நமக்கு செய்ய போகிறார். நம்ம சில நேரத்தில் எனக்கு இந்த காரியம் தெரியலன்னு தோல்வி அடைகிறோம்ல, சில நேரத்தில் நமக்கு இந்த காரியத்தை குறித்து முழுமையான உணர்தல் அறிதல் இல்லை என்று நம்ம தோல்வி அடைஞ்சு போகிறோம்ல, அந்த தோல்வி நீ அடையக்கூடாது, நீ அடைய வேண்டாம் என்று சொல்லிதான் இந்த மாதத்தில் சொல்ல, என்னை கேளு, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளு. அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இது வரல இல்லை, இனி காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும். நம்ம அந்த இடத்துக்குள்ளே போனாலே நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவோம். அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன ஆளுகை செய்யுது, அது எதனால் அந்த பாதிப்பு வருகிறது நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நம்முடைய சரீர பலவீனம், நம்முடைய இது நம்முடைய அப்படி இப்படி நம்ம நினைப்போம். இல்லை, அதை தேவனிடத்தில் விசாரித்தால் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், இங்கே என்ன ஆவி ஆளுகை செய்கிறது, இது எதனால உங்களை எதிர்க்கிறது, இது எதனால உங்களை எதிர்த்து நின்று இந்த காரியங்களை செய்கிறது என்பதை மிக 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 தெளிவாய் சொல்லிவிடுவார். அப்போ நம்ம அதை கட்டி ஜோம் பண்ணுவதற்கும், அதை அழிப்பதற்கும், அதை நிர்மூலமாவதற்கும், அதை மேற்கொள்வதற்கும் நமக்கு ஒரு புது பலத்தை, புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் கேளுங்க, நம்ம கேட்போம். ஆவியானவர் நிறைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த, சொல்லிக் கொடுக்க, நம்முடைய சிந்தனைக்கும் எண்ணத்திற்கும் அறிவுக்கும் எட்டாத உயரத்தில் உள்ளவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சிம்பிள் மேட்டரெல்லாம் சொல்லி கொடுத்துருவார், பெரிய மேட்டரையும் சொல்லி கொடுப்பார். நம்ம கேட்கணும், அவ்வளோதான். இதில் என்னப்பா, இதில் ஒரு அற்புதம் நடக்குமா, இது நடக்காதா, இது இப்படி இது அப்படி நம்ம குழப்பிட்டு இருப்போம்ல, அந்த காரியத்தை கேட்டு பாருங்க, அதுலேயே அற்புதம் செய்வார். இதுதான் சொல்லி கொடுப்பார். அப்போ அவர் சொல்கிறதுல சில நேரம் நம்ம சரண்டர் இருக்கும், யார்கிட்டையாவது நம்ம கோவப்பட்டிருந்தோன்னா அவங்களோட ஒப்புரவாக சொல்லியிருப்பார். சில நேரத்தில் நிறைய விஷயங்களை ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதைத்தான் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். அப்போ இவ்வளோ நாள் கேட்கல, இனிதான் கேட்கணுமா? கேட்க வேண்டும். இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்த அவர் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் கேட்டு பாருங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த புதிய மாதத்தில் பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து வரும் காரியங்களை குறித்து வேதத்தில் இருந்தாலும் சரி, தங்கள் குடும்ப காரியத்தில் இது எப்படி நடக்குமோன்ற கவலை இருந்தாலும் சரி, அதை உம்மிடத்தில் விசாரித்து கேட்கும் பொழுது நீர் அவர்களுக்கு மிக தெளிவான காரியங்களை சொல்லி
இந்த மாதத்தினை கரம் பிடித்து நடத்த போகிற நல் தயவுக்காக, கிருபைக்காக, பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன்.